எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் சதீஷ். நம்மளோட கடலோடி 200+ நாட்கள் தொடரில் அடுத்த எபிசோடு பார்த்துட்ருக்கோம். கப்பலில் ஜாயின் பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்ஸ்னு வந்தீங்கன்னா முதல்ல நம்ம எடுத்துக்க வேண்டிய டாக்குமெண்ட்டை பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் இல்லாமல் நம்ம வெளிநாட்டுக்கு போக முடியாது. பாஸ்போர்ட் ஓகேங்களா. அடுத்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா சீமேன்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை சிடிசின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட்டில் போகிறதுக்கு பாஸ்போர்ட் எப்படியோ அதே போல் கப்பலில் ஒர்க் பண்ண போகிறதுக்கு சீமேன்ஸ் புக் பார்க்க பாஸ்போர்ட் மாதிரியே இருக்கும், ப்ளூ கலரில் இருக்குங்க. அடுத்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஆமாங்க, மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம கப்பலில் ஒர்க் பண்ண முடியும். கப்பலில் ரிட்டையர்மெண்ட் ஏஜ் கிடையாது. மெடிக்கலி ஃபிட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காலம் வேணால் ஒர்க் பண்ணலாம். நம்ம நார்மலாக டாக்டர்கிட்ட வாங்குகிற மெடிக்கல் சர்டிஃபிகேட் கிடையாதுங்க. இதுக்குன்னு டிஜி ஷிப்பிங் அப்ரூவ்டு ஆன லெபார்ட்டரியில் தான் நம்ம இந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட்டை வாங்குவோம். மோர் தென் 20 பேஜஸ் கொண்ட ஒரு கம்ப்ளீட் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டாக இருக்கும். அது கூடவே வேக்சினேஷனும் போட்டு இருக்கணும். ஒவ்வொரு கப்பலுக்கும் இந்த வேக்சினேஷன் அது போகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகும். ஆனால் நார்மலாக இப்போ நான் போட்டிருக்க வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அது கண்டிப்பாக எந்த கப்பலில் போனாவே அது கண்டிப்பாக போட்டு ஆகணும். ஸோ எல்லோ ஃபீவர் வேக்சினேஷன் ஒன்று இருக்குது. அது கூட எம்எம்ஆர் வேக்சினேஷன் சொல்லுவாங்க. மீசல்ஸ், மம்ஸ், ருபெல்லா 2 டோஸும் போட்டே ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டெட்டனஸ் வேக்சினேஷன் அது போடணும். அது கூடவே காலரா வேக்சினேஷன் அதுவும் போட்டு இருக்கணும். இது எல்லாத்துக்கும் கூட இப்போ இந்த கோவிட் வந்தது இல்லையா, கோவிட் வேக்சினேஷன் போட்டிருக்கணும். 1 டோஸ் 2 டோஸ் இல்லைங்க, 3 டோஸ் போட்டிருக்கணும். ஸோ இப்படி மெடிக்கல் சர்டிஃபிகேட்டும் ஃபிட்டாக இருக்கணும், வேக்சினேஷன் போட்டிருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் முக்கியமாக கையில் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கண்ட்ரிக்கு போகிறன்றதை பொறுத்து உங்களுக்கு விசா இருக்கணும். இப்போ நான் போகிறது பார்த்தீங்கன்னா யூஎஸ் வாட்டர் லைன், அதனால் எனக்கு யூஎஸ் விசா கண்டிப்பாக இருக்கணும். என்கிட்ட இருக்கிறது C1D விசா. ஸோ விசாலே பல டைப் இருக்குது. நான் வச்சுருக்குது C1D, C ஃபார் க்ரூ. ஏரோப்ளைனில் இந்த ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுனா க்ரூன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம டூரோ இதை வச்சுட்டு நம்ம வேலைக்கோலாம் போக முடியாது. இந்த C1D விசான்னு சொல்கிறது க்ரூவுக்கு கொடுக்குற விசா. அந்த க்ரூ யூஎஸில் இறங்கி மேபி 1 நாள் 2 நாள் அங்கே தங்கி அந்த கப்பலை ஜாயின் பண்ணுறதுக்கான அந்த பீரியடுக்காக கொடுக்குற விசா தான் இந்த C1D விசா. ஓகேங்களா. ஸோ இந்த டாக்குமெண்ட் முக்கியமாக எடுத்துக்கிறோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200+ நாட்கள் நம்ம தங்க போகிறோம். அதுக்கு தேவையான ட்ரெஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ், ஓகேங்களா, நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையுமே பேக் பண்ண போகிறோம். ஸோ அதையும் பார்த்துடலாமா. லக்கேஜ்னு பார்க்கும்போது நம்ம எடுத்துகிட்டு போகிறத பார்த்தீங்கன்னா 2 செக்இன் லக்கேஜ், ஒரு கேரியான் லக்கேஜ். செக்இன் லக்கேஜ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம டிக்கெட் கவுண்டர்லேயே நம்ம இந்த 2 பேக்கையும் கொடுத்துருவோம். அவங்க நம்ம எங்கே இறங்குறோமோ அங்கே நமக்கு டெலிவரி பண்ணிருவாங்க. மீன்ஸ் நம்ம கூட நம்ம ஃப்ளைட் ஏறும் போது இந்த 2 பேக்கையும் கொண்டு செக்இன் லக்கேஜை கொண்டு போக மாட்டோம், அவங்க லக்கேஜில் வச்சு கொண்டு வருவாங்க. கேரியான் லக்கேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளைட் ஏறும்போது கையில் கொண்டு போகிறது. இது நம்ம ஒரு 7 கிலோ வரைக்கும் கொண்டு போகலாம். நம்ம ஒரு லேப்டாப் பேக்கும் டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போக போகிறோம். அது கூட பார்த்திங்கன்னா நம்ம 2 செக்இன் பேக் கொண்டு போகிறோம். ஒரு 80 சென்டிமீட்டர் பெரிய ட்ராலி பேக்கும் ஒரு நார்மலான ட்ராவல் பேக்கும் கொண்டு போக போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன கொண்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா மெயினாக பேசிக் திங்ஸ் தான் நம்ம கொண்டு போகிறோம். இதில் நம்ம கொண்டு போகிற திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மல்ஸ், ஷர்ட் அண்டு பேண்ட் 1 வீக் 7 செட்டு கொண்டு போகிறோம். அது கூடவே கேஷுவல்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 8 to 9 செட்டு கொண்டு போகிறோம். ஸோ ட்ராக் பேண்ட், ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து. ஏன் நம்ம 1 வீக்கு கொண்டு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீக்குக்கு ஒரு வாட்டி தான் துவைக்கவே போகிறோம். ஆமாங்க, ஷிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் துவைச்சி காய போடுற மாதிரிலாம் முடியாது. அங்கே எல்லாமே மஷின் தான். துவைக்கிறதுலேருந்து அதை காய வைக்கிறதுலேருந்து அதை அயன் பண்ணுறதுலேருந்து எல்லாமே மஷின் தான். ஸோ இந்த க்ரூ கப்பலில் 2000 பேர் இருப்பாங்க. 2000 பேரும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எப்போ அவைலபிலிட்டியாக இருக்குதுன்னு செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ
அதனால் நமக்கு வந்து அது எல்லா நாளுமே செக் பண்ண முடியாது. ஸோ ஒரு வீக்கில் ஒரு வாட்டி துவைக்கிறதே பார்த்தீங்கன்னா அது ஒரு 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 டாஸ்க்காகவே இருக்கும். ஸோ அதனால் ஒரு வீக்குக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார்மல்ஸ் கூடவே நம்ம வந்து கோட்டும் எடுத்துக்கிறோம், டையும் எடுத்துக்கிறோம். ஸோ கோட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கோட் தான் எடுக்கிறோம், டை பார்த்திங்கன்னா ஒரு 8 செட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அது கூடவே ஷாக்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒரு 15 செட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாட்டி துவைக்கும் போதும் ஒரு பேரில் ஒரு ஷாக்ஸ் காணாமல் போயிடும். அப்போ வந்து அந்த ஒரு பேர் யூஸ் பண்ணாமல் தான் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து போட்டுட்டு வருவோம் அந்த வாஷிங் மிஷினில். நமக்கு பின்னாடி போகிறவங்க டைம் முடிஞ்சிடுச்சுன்னா அவங்க அதை எடுத்து வெளியே வச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை போடுவாங்க. அப்படி அவங்க எடுத்து போடும் போது என்ன ஆகுனா, ஏதாச்சும் ஒரு சாக்ஸ் வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது, கீழே விழுந்துடும், இல்லை அதுக்குள்ளேயே மாட்டிக்கும். அவங்க தெரியாமல் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை பார்த்துட்டு வெளியே வச்சுட்டு போவாங்க. நம்ம வரும்போது சாக்ஸ் இருக்காது, நமக்கு டைம் இருக்காது, நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ நான் லாஸ்ட்டு 2 வாட்டி கொண்டு போனது, ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு 10 செட்டு கொண்டு போகிறேன்னா வீட்டுக்கு வரும்போது 5 செட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் நான் ஒரு 15 செட்டு எடுத்துக்கிறேன். ஸோ அப்புறம் கர்ச்சீஃப், அப்புறம் நைட்டு ட்ரெஸ்ஸஸ், இந்த பாக்ஸர் அந்த மாதிரி. நான் நைட்டு முக்கியமாக யூஸ் பண்ணுறது நம்மளோட இந்த காவி வேட்டி தான். ஸோ அப்புறம் வார்ம் கிளாத்ஸ். ஸோ இப்போ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா வார்மான ஏரியா தான். பட் சம்டைம்ஸ் வெளியே பார்த்தீங்கன்னா நிறையா வெதர் சேஞ்ச் ஆகலாம். அதனால் நம்ம வந்து வார்ம் கிளாத்ஸ், மங்கி கிளாத்ஸ், ஷாலு, ஹுட்டி அது கொண்டு போகிறோம். ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னர் கார்மெண்ட்ஸ், அதுவும் காணாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரும் எடுக்க மாட்டாங்க, சின்னதாக இருக்கனால அது வந்து மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம ஒரு 10 செட்டு எடுத்துக்கிறோம். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா பேத்திங் ஐட்டம்ஸ் வரும்போது நான் வந்து இந்த சோப்பு போட்டு குளிக்கிறது இல்லை. ஸோ எல்லாமே சீக்கா, அரப்பு பொடி, குளிக்கிற பொடி தான் எடுத்துக்கிறது. ஸோ 7 மாதத்துக்கான எல்லாமே எடுத்துக்காச்சு, அந்தளவுக்கு எடுத்துக்காச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரெஷ்ஷு ஒரு 3 ப்ரெஷ் எடுத்துக்காச்சு. அது யாரும் எடுத்துகிட்டு போக மாட்டாங்க, பட் நான் எப்பவுமே மாற்றிட்டே இருப்பேன், சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பேன் ப்ரெஷ்ஷு. பின்ன பல்பொடி, அது கூட பார்த்திங்கன்னா ஆயில், அப்புறம் பார்த்திங்கன்னா துணி துவைக்க நம்ம தான் கொண்டு போகணும் டிட்டர்ஜென்ட். ஸோ டிட்டர்ஜென்ட், லிக்விட் டிட்டர்ஜென்ட், ஸோ அது கொண்டு போகிறோம். அப்படியே வந்தீங்கன்னா இங்கே ட்ரிம்மர் அங்கே ஆக்சுவலி அங்கே ஷிப்பில் பார்த்தீங்கன்னா பார்பர் இருக்க மாட்டாங்க, பட் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா. நான் நிறையா பிலிப்பினோ பீப்புள் பார்த்துருக்கேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஒர்க்கும் பண்ணுவாங்க, நைட் டைமில் மீன்ஸ் பார்பராகவும் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சேர் போட்டுட்டு ஒரு கண்ணாடி மட்டும் செட் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஒரு $5 $10 பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீன்ஸ் முடி வெட்டி விடுவாங்க, ஷேவ் பண்ணி விடுவாங்க. ஸோ நம்மளே ஷேவ் பண்ணிக்கிறது, அதனால் ட்ரிம்மர் இருக்குது. ஸோ இந்த கால் பட்டன் இது என்னோடய ஒர்க் ரிலேட்டடான ஒன்று, நான் ஏன் அப்புறமா சொல்கிறேன். அது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறோம், நட்ஸஸ், டேட்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம கேஜெட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா டவல் ஆக்சுவலி அவங்க தருவாங்க, பட் இருந்தாலுமே நம்ம டவல் கொண்டு போகிறோம். ஏன்னா அங்கே தர டவல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இது கொஞ்சம் சாஃப்டான டவல் ஒன்று கொண்டு போகிறோம். பெல்ட்டு, நார்மலான பெல்ட்டு, கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா அது கூலிங் கிளாஸஸ், அதுக்கு வெளியே போகும்போது போட்டுட்டு போகிறதுக்கு. வாட்ச்சு, ஒரு ஃபார்மலான வாட்ச்சு. ஜங்ஷன், ஏன்னா நம்ம நிறைய கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அங்கே இருக்கிறது ஒரே ப்ளக்கிங் பாயிண்ட் தான் நம்ம ரூமில், ஒரு ரூமில் இருக்கிறது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறோம். ப்ளக்கிங் பாயிண்ட்டுன்னு சொல்லும் போது தான் ஞாபகம் வருது, நாம் அங்கே வந்து இந்த மாதிரியான ரவுண்டான ப்ளக் பாயிண்ட் இருக்காது, பட்டையான ப்ளக் பாயிண்ட் தான் இருக்கும். இந்த மாதிரியான பட்டை பின் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து இது ஒன்று எடுத்துக்கிறோம், ஜங்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ நம்ம இந்த ஜங்ஷனை மட்டும் நம்ம கனெக்ட் பண்ணிட்டோன்னா நம்ம மற்ற லேப்டாப் நம்மக்கிட்ட இருக்க எல்லா அடாப்டருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டு பின்னு தான். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப முக்கியம். நான் ஃபஸ்ட்டு வாட்டி ஜாயின் பண்ணும்போது 2 நாள் சார்ஜ் இல்லாமல் இருந்தேன். ஆக்சுவலி நான் கேட்டுருக்கலாம், யார்ட்டையும் நான் கேட்கல. யார்ட்டையும் கேட்காம 2 நாள் இருந்துட்டு 3ஆவது நாள் வெளியே போய் தான் வாங்கினேன். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வாட்டி வாங்கின அடாப்டர் தான் இது. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இது $400. ஆமாங்க, $5. இதுக்கு வாங்கிறதுக்கு ஒரு பையன் என்னை கூட்டிகிட்டு போனான். கரேபியன் தீவில் தான் வாங்கினேன். அங்கே எங்கே வாங்கன்னு தெரியல. அங்கே ஒரு சின்ன பையன், ஏதோ வேலை பார்க்குற பையன், அவன் என்னை
ஒரு 2-3 தெரு கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துலையும் கேட்டு வாங்கி கொடுத்தான். அவனுக்கு ஒரு $1 டிப்பு கொடுத்தேன். ஸோ அப்படின்னு பார்த்தா இதோட விலை $6. $6 அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 6 8 480 கிட்ட வருது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் திங்கை நான் கொண்டு போகிறதுல. அது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரும் என்னோடய ஃப்ரெண்டு ஞாபகமாக வச்சுருக்கேன். அவர் தான் எனக்கு கொடுத்தாரு. ஸோ JBL ஸ்பீக்கர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் பேங்க். ஸோ பவர் பேங்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா பவர் பேங்க் கொண்டு போக முடியாது. ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா 27,000 mAh கீழே இருக்க பவர் பேங்க் தான் கொண்டு போக முடியும். ஆம்ரானில் அதுக்குன்னே பார்த்தீங்கன்னா 27,000 mAh கொண்ட ஒரு பவர் பேங்க் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி 10,000 20,000 தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஓகே. ஸோ இதில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் புக்ஸு, நோட் அண்ட் புக்ஸு. அதுக்கப்புறம் லேப்டாப், பர்ஸில் மீன்ஸ் நம்ம வந்து கார்ட்ஸ், கிரெடிட் கார்டு. முக்கியமாக கிரெடிட் கார்டு எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகுது. ஸோ டாலர்ஸை வச்சுருக்கிறது நல்லது தான். எப்போயுமே கொஞ்சம் டாலர்ஸ் எப்பவுமே இருக்கும். அதுக்கப்புறமே இயர்ஃபோன். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா வாட்டர் பாட்டில். இது 2 லிட்டர் வாட்டர் பாட்டில். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கும் தண்ணி பிடிக்கிற இடத்துக்கும் நடக்கணும். முக்கியமாக நைட்டு பார்த்தீங்கன்னா நடக்கிறது ரொம்ப கஷ்டம். கப்பலில் ஷூ மட்டும் தான் போட முடியும். செப்பல்லாம் போட்டு சுற்றக்கூடாது. ஸோ அதனால் நம்ம ஷூ போட்டு போகிறதுக்குள்ளே கடுப்பாக இருக்கும். ஸோ அதனால் பெரிய வாட்டர் கேனாக வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஷூ பார்த்தீங்கன்னா ஃபார்மல்ஸும் வாங்கியிருக்கேன். ஸ்போர்ட்ஸ் ஷூவும் இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு ஸ்லிப்பர் மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதை சுற்றி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக் பில்லோ ட்ராவல் பண்ணும்போது யூஸ் ஆகும். ஏன்னா இது ஃபஸ்ட்டு 2 வாட்டி நான் போகும்போது இதெல்லாம் வாங்கலை. நான் இப்படி சாய முடியல அப்படி சாய முடியல. ஸோ இந்த வாட்டி வாங்கிட்டேன். இந்த வாட்டி கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதை நான் சொன்னேன் கோட்டு, ஒரே ஒரு கோட்டு மட்டும் கொண்டு போகிறேன். ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்மளை இன்வைட் பண்ணுறாங்க அப்படின்ற விதத்தில் நம்ம இந்த கோட்டு போட்டுட்டு போகிறது. அங்கே எல்லாருமே அதான் போட்டுட்டு வருவாங்க. ஸோ நம்மளும் அங்கே இருக்க நார்மல்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக கோட்டு ஒன்று கொண்டு போகிறோம். ஸோ இந்த ஐட்டம் தாங்க நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ இந்த எல்லா ஐட்டத்தையுமே நம்ம வந்து முக்கியமாக அந்த 2 பேக்கில் செக்இன் பேக்கில் தான் கொண்டு போகிறோம். அந்த கேரி ஆன் பேக்கில் பார்த்தீங்கன்னா அது லேப்டாப் பேக். அதில் வந்து டாக்குமெண்ட்ஸ், மிச்சப்படியான சின்ன ஐட்டம்ஸ், தேவையான ஐட்டம்ஸ் மட்டும் தான் கொண்டு போக போகிறோம். பேசிக் திங்ஸு ப்ளஸ் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தான் எப்போவுமே போகும். ஏன்னா அது ட்ராவலுக்கும் ஈஸியாக இருக்கும். அது கூடவே நம்ம வேறு ஏதாச்சும் வாங்கிக்கிட்டு வரணும், அங்கே திரும்ப ரிட்டன் ஆகும்போது எதாவது வாங்கிட்டு வரோன்னா அதுக்கும் யூஸ் ஆகும். ஸோ இதுதாங்க நம்ம 3 லக்கேஜும் பேக் பண்ணியாச்சு. இனி கிளம்ப வேண்டியது தான்.